அக்குண்டமெல்லாம் மனமுண்ட மாமலரால் நோக்குண்டமேனின் ஒருங்காற்பு கொண்டது பத்திரமேனி தும்பிக்கையன் பரந்த பமசர்வத்தமுக்கு ஓம் முருகா குரு முருகா அல்முருகா அந்த முருகா ஸ்ரீசக்தி பரகணேஸ்வரன் விக்னேஸ்வர அஸ்வினின் வாக்கரம் நினைவிலும் என்று காக்க. ஓம் கணபதி நமோ நமக. ஓம் சரவணபவ. எல்லா புகழும் ஆராய்க்கு, எல்லா புகழும் முருகருக்கு. இன்னைக்கு நம்ம திருப்புகழோட 380வது பாடல் பார்க்க போறோம். முழுகி வடவா முகத்தின் எழு கனலிலே பிறக்கும் உழுமதி நிலவினுக்கும் வசையாலும் மொழியும் மடமாதருக்கும் இனிய தனிவே இசைக்கும் முதிய மதராஜனுக்கும் அழியாதே உழுகு திகழ் நீபம் அத்தில் அழகிய குரா நிறைத்த புதுமையில் 6 இரட்டி புயம் மீதே புணரும் வகை தான் நினைத்தது உணரும் வகை நீல சித்திர பொறும் மயிலின் ஏறி நித்தம் வரவேணும் எழு மகர வாவி சுற்றும் பொழில் அருணை மாநகர்க்குள் எழுத அரிய கோபுரத்தில் உறைவோனே இடைத்துவல வெடுவச்சி படம் அசையவே கனத்த இளமுலை விராத சித்திரமணி மார்பா செழுமகுட நாகம் மொய்த்த புனல் வேணி வைத்த சிவனை முதல் ஓதுவித்த குருநாதா திசைமுகன் முராரி மற்றும் அரிய பல தேவர் உற்ற சிறை அடைய மீளவிட்ட பெருமாளே. ரொம்ப அற்புதமான பாடல். அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு டைப் ஒரு சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும்போது அது இவ்வகையான பாடலும் பிரிப்பாங்க. அவ்வகையில் இப்பாடல் நாயகன் நாயகி பாவகத்தில் முருகனை பிரிந்த தலைவி பாடியது போல் அமைந்தது. சந்திரன் மகளிரின் வகை சொற்கள் புல்லாங்குழல் இசை மன்மதன் இவை தலைவியின் பிரிவுத்துவரை காட்டின. இப்போ நம்ம பார்க்கலாமா பாடலுடைய விளக்கத்தை. முழுகி வடவா முகத்தின் ஏழு கனலிலே பிறக்கும் முழுமதி நிலாவினுக்கும், அதாவது வடவாக முக அக்னியில் முழுகி அங்கு பெற்ற சூட்டுடன் தோன்றும் பூரண சந்திரனுடைய ஒளி கிரகணங்களுக்கும் வசையாலும் மொழியும் மடமாதருக்கும் இனிய தனிவே இசைக்கும் முதிய மதராஜனுக்கும் அழியாதே. நிலவோட இதுவும் ஒளிச்சந்திரம், ஆனால் சூடாக இருக்காது. எப்படி இருக்கும், ஆனால் அந்த சூட்டில் தூக்கம் வராமல் தவிக்கிறாங்க நம்ம தலைவி. அது என்னென்னா, நிந்தனை பேச்சு பேசும் மடமையுடைய மாதர்களுக்கும் இனிமை வாய்ந்த ஒப்பற்ற புல்லாங்குழலின் இசை ஒலிக்கும் பழையவனாகிய மன்மதராஜனுடைய சேட்டைகளுக்கும் உட்பட்டு நான் அழிந்து போகாமல். ரொம்ப பிடிச்ச ஒரு ஓசைனாலே புல்லாங்குழல் ஓசை தானே. அதில் நம்மள அது எப்படி சொல்கிறது, அந்த புல்லாங்குழலோடைய ஓசையை காட்டுன்னு என்ன பண்ணுது, தலைவன் எங்கே காணா அப்படின்னா அதை விட இனிமையான ஒரு விஷயமாக தான் அந்த தலைவிக்கு தலைவன் இருக்காங்க. புழுகு திகழ்த்தி நீபம் அத்தில் அழகிய குரா நிறைத்த புதுமையின் 6 இரட்டி புயம் மீதே. அதாவது புனுகு சட்டத்திலும் மனமிலங்கும் கடம்பிலும் அழகிய குரா மலரிலும் வரிசையாக அமைந்த மாலைகளில் புதுமை தோற்றம் கொண்ட உனது 12 புயங்களின் மேல், அதாவது முருகர் அத்தனை ஒரு வாசனையான மலர்கள் போட்டிருக்காங்களாம். புணரும் வகை தான் நினைத்தது உணரும் வகை நீல சித்திர பொறுமையிலின் ஏறி நித்தம் வர வேணும் தழுவி சேரும் வழியையே நான் நினைத்துள்ள உண்மையை உலகோர் தெரியும்படி நீல நிறம் கொண்ட அழகிய சண்டை செய்ய வல்ல மயிலில் ஏறி நாள்தோறும் நீ வர வேண்டும். சண்டை செய்யணும் எப்படின்னு இருக்கா, மயில் எப்படி இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி இருக்காங்களாம். எழுமகர வாவி சுற்றும் பொழில் அருணை மாநகர்க்குள் எழுத அரிய கோபுரத்தில் உறைவோனே மகர மீன்கள் துள்ளி எழும் தடாகங்கள் சுற்றிலும் உள்ள சோலைகள் சூழ்ந்த திருவண்ணாமலை என்னும் நகரில் எழுந்தருளிய எழுவதற்கு முடியாத அழகுடைய கோபுரத்தில் வீற்றிருப்பவனே இடை துவல வேடுவச்சி படம் அசையவே கனத்த இளமுலை விடாத சித்திரமணி மணிமார்பா அப்படின்றாங்க. முருகரும் வள்ளியம்மையும் அழகுன்றது குணத்து அவங்க
அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்கள் பேச்சு எல்லாத்துலேயும் அப்பேற்பட்ட வள்ளியை மணந்த அழகிய மணாளனே மணிமார்பனே செழு மகுட நாகம் வைத்த ஒழுகு புனல் வேணி வைத்த சிவனை முதல் ஓதுவித்த குருநாதா அப்படின்றாங்க. அதாவது சிறுமி கொண்ட பனாமுடியுடைய பாம்பு நெருக்கமாக ஒழுகி விழும் கங்கை நீர் இவற்றை சடையில் தாங்கிய சிவபெருமானுக்கு முன்பு பிரணவத்தை உபதேசம் செய்த குருநாதனே திசை முகன்முராரி மற்றும் அரிய பல தேவருற்ற சிறை அடைய மீளவிட்ட பெருமாளை பிரம்மன் திருமால் பின்னும் பல அருமையான தேவர்களும் அழைக்கப்பட்டிருந்த சூரனின் சிறைவினின்றும் அவர்களை மீளும்படி வெளிக்கொண்டு வந்த பெருமாளை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை நாளென் செய்யும் முனைதான் செய்யும் நாடு வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேஸ்வரர் தாளம் சிலமும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடமும் என் கண் முன்னே வந்து தோன்றினே எல்லா புகழும் வாராய்க்கு எல்லா புகழும் முருகருக்கு ஊராக பெருமாளை மாமேகம் சரணமிச்சு மாமேகம் சரணமிச்சு மாமேகம் சரணமிச்சு ஜெயக்குமார்.